குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னன்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்கள என்ன செய்யலாம். இது ஏன் இந்த டாபிக்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய சுயநலமான தன்னுடைய வாழ்க்கைக்காக அடுத்தவங்களுடைய பிஸ்னஸ் அழிக்கிறது, அடுத்தவங்களுடைய லைஃப் அழிக்கிறது, மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்குற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா? நம்ம கூட பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை வாழ்க்கையில் இப்படி ஒரு மாதிரி மனிதர்களை நம்ம கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி வந்திருப்போம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கோம். உதவி செய்கிறவங்க இருக்காங்க, ஒன்றும் செய்யாமல் தள்ளி போகிறவங்க இருக்காங்க. மூணாவதாக ஒரு ரகம் இருக்குது. அதுதான் என்னென்னா, அவங்க யார் தெரியுமா? தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு செல்ஃபிஷாக மற்றவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அவங்களுடைய ஃபேமிலி ஆர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பிஸ்னஸ், அதை அடியோடு கெடுத்துட்டு தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேட்டகரி பீப்புள். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் தான், அதில் தப்பு கிடையாது. ஆனால் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அதுக்காக மற்றவங்களை அழணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு குணம் சொல்லலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு உறவு, இப்படி ஒரு மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வரீங்க, உங்களை பற்றி தவறான நாலு பேர்கிட்ட உங்களை பற்றி தவறாக பேசுறது, உங்கள் வேலையே கெடுத்துருக்கலாம். நீங்கள் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்பீங்க, அவங்கக்கிட்ட உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாதும் சொல்லி அந்த உறவையே பிரிச்சிருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம என்ன செய்யணும்? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லும்? இதை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு நிஜ வாழ்க்கையோடு நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு ஆன்சர்ஸ் கூட கிடைக்கலாம். முதல்ல இந்த மாதிரி மனிதர்களை ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எதிரி யாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு நமக்கு புரியணும். நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல டே அண்ட் நைட் உழைச்சி ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுடைய பாஸ் ஆர் உங்களுடைய ஹெட் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அவன் பண்ண மாதிரி தெரில சார், வேற ஒருத்தன் பண்ணதை தான் இவன் காப்பி அடித்தான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லி உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹானரை உங்களுடைய அந்த உழைப்பையும் காலி ஆக்கிடுவாங்க. சிலர் எடுத்துக்கோங்க, கணவன் மனைவி ஆர் ஒரு லவ்வர்ஸ், ஏதோ ஒன்று இருக்கலாம், அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அது ஒரு ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மூணாவதாக வர ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒரு ஒய்ஃப் கிட்டேயோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வருவா, உங்கள் ஃபேமிலியை பிரிக்கலாம். இல்லை நீங்கள் நேசிக்கிற அந்த பொண்ணுக்கிட்டேயோ ஆணுக்கிட்டேயோ ஏதோ ஒன்று பேசி, இவங்க அப்படி கிடையாது, இவங்க கேரக்டர் தப்பு, உங்ககிட்ட மட்டும் இல்லை இன்னொருத்தவங்க கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பையே உழைச்சிருப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லட்டுமா? நேரடியாக எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. அதுக்கு இன்னொன்று என்ன தெரியுமா? பொறாமை, ஜெலஸ். அவங்களால உங்களை மாதிரி உழைக்க முடியாது, உங்களை மாதிரி அன்பாக இருக்க தெரியாது, உங்களை மாதிரி 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்க தெரியாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? என்னால் எந்த உயரத்துக்கு போக முடியலையோ அப்போ அவனையும் அந்த உயரத்தில் போக விடக்கூடாது, அவனை கீழே தள்ளி போட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு தரம் மட்டத்துக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க அழும்போது கிடைக்கிற அந்த ஒரு விசித்திரமான சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அது ஒரு சிலருக்கு மனநோய். அவங்க அது என்ன ஆகும் தெரியுமா? அதை பார்க்கும்பொழுது அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு அது ஒரு தண்டனை மாதிரி தெரியும். நம்ம செய்யக்கூடாது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறவங்கள பார்த்தோன்னே நமக்கு என்ன வருது? கோபம் நம்ம ரத்தமெல்லாம் கொதிக்கும். அப்படி வரக்கூடாது. நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரி கோபமான நேரத்தில் சில தவறுகளை செஞ்சிடும், பழி வாங்கணும்னு நினச்சிடும். அவன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், நானும் அவன் வாழ்க்கையை கெடுப்பேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சாக்கடையை சுத்தம் பண்ணணும்னா நீங்கள் சாக்கடைக்குள்ளே இறங்கக்கூடாது, நீங்கள் மேலே நின்றுட்டு தான் சுத்தம் பண்ணணும். நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய நேரம், உங்கள் நிம்மதி எல்லாமே வீணாக போயிடும். அப்போ உங்களை அழிக்க நினைக்கிறவங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நிம்மதி கெடுக்கணுன்றதானே. நீங்கள் பழி வாங்க நினைக்கும் பொழுது அவனுடைய நோக்கம் ஜெயிச்சிருது இல்லையா? அவங்க கிட்ட போய் நீங்கள் நியாயம் கேட்குட்டா அது ரொம்ப வடிகேட்டின முட்டாள்தனம். ஏன்னா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை எப்படி பண்ண, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணேன்னு நீங்கள் சொல்லி அழுதோ கோபமாக நீங்கள் போய் நிற்காதீங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்காங்க.
அவங்க கிட்ட போய் நின்றுட்டு நீங்கள் நியாயம் கேட்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ள ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே இவளோட வாழ்க்கை உடஞ்சிருச்சியா, இவன் மனசு உடஞ்சிருச்சா அப்படி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். உங்கள் வழி அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி, ஒரு எனர்ஜி ஃபுட்டு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களை நீங்களே நொந்துக்காதீங்க, அதாவது ஃபீல் பண்ணி ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா தப்பு பண்ணவன் நிம்மதியாக தூங்கும் பொழுது பாதிக்கப்பட்டு நீங்கள் ஏன் தூக்கத்தை தொலைஞ்சு நிம்மதி இல்லாமல் இருக்கணும்? அப்போது நம்ம என்ன தான் செய்கிறது அப்படி யோசிக்கிறீங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். முதல்ல நீங்கள் அவங்கள தூரமாக டோட்டலாக அவங்கள இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை ஒருத்தவங்க கெடுக்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அந்த ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணவே கூடாது. அவங்க தெரியாத மாதிரியே நீங்கள் வாழ்கிறது தான். அவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையில் கவனமாக இருக்கும் பொழுது அவங்க இன்னும் பைத்தியம் முடிச்சு விடுவாங்க. என்னடா நம்ம இவங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தோம், இவங்கள அசிங்கப்படுத்தினாலும் இவன் அசராமல் இருக்கானே அப்படின்னு அவங்களுடைய சொந்த யோசனையை அவங்கள அறிக்க ஆரம்பிச்சு அவங்க தூக்கத்தை இழந்துருவாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? உங்கள் சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வேலையை கெடுத்தாங்க இல்லையா, அதை விட ஒரு பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, ஒரு பெரிய உயரத்துக்கு போக முயற்சி. உங்கள் உறவை கெடுக்க பார்த்தாங்களா, உங்களுடைய துணை கிட்ட இன்னும் அன்பா இன்னும் நெருக்கமாக வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நீங்கள் இன்னும் பல மடங்கு ஹாப்பியாக சந்தோஷமாக ஹை லெவலில் வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் நீங்கள் அவங்க கொடுக்குற மரண அடி. மூணாவது என்ன தெரியுமா? செட் பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை வகுத்துக்கோங்க. நம்மளை பல பேர் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம் இல்லையா, அதுதான் சிலருக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கிட்டையும் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன, உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, உங்களுடைய வீக்னஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்லையோ இல்லை நம்ம தேவையில்லாத மனிதர்கள்கிட்டையோ நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு எல்லாருக்கும் தயவு செஞ்சு அனுமதி கொடுக்காதீங்க. லிமிட்டட் ஆக்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கர்மா. இது எப்படி சொல்லுது, இயற்கை கொடுக்குற ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சில பேர் நீங்கள் ஒரு யோசிப்பீங்க, பசிமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் அமைதியாக போயிடணும், நாங்கள் ஜெயிச்சும் காமிச்சிடுறோம், ஆனால் என் வாழ்க்கை கெடுத்தவன் அவன் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்னதான் பதில், இல்லை அவளுக்கு என்னதான் பதில் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அவங்களுக்கெல்லாம் தண்டனையே கிடைக்காதுன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது ஒரு உண்மை தெரியுமா? மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழித்து வாழ்கிறவங்க யாருடைய வாழ்க்கையும் நிம்மதியே இருக்காது. கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததா ஒரு சரித்திரமே கிடையாது. இது ஏதோ கதையோ தத்துவமோ கிடையாது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. கார்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இன்றைக்கி அவங்க ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க மற்றவங்களை வீழ்த்துறதுக்காக அவங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட், தப்பான பிளானும் என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கும். நெகட்டிவான ஒரு வைப் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம மாட்டிப்போம், அவங்களால யாரையுமே சீக்கிரமாக நம்ப முடியாது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறதால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை மாதிரி தான் தப்பானவங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகி நம்முடைய ரியல் ஃபேஸ் வெளியே வந்துடுமோ அப்படின்ற பயத்திலே அவங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் அவங்க கூட 4 பேரோடு இல்லாமல் தனிமையில் மன அழுத்தத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க அனுபவிப்பாங்க தெரியுமா. அந்த வழி அது நீங்கள் கொடுக்குற தண்டனையை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க விதைச்ச வினையை அவங்க அறுவடை செய்கிற காலம் கண்டிப்பாக வரும். அதை பார்க்கறதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சுட்டு அதுக்காக நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. உங்கள் பாதையில் நீங்கள் நேர்மையாக போயிட்டே இருங்க. இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் மாற்றலாம் முடியாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு வழியை நீங்கள் வகுத்துக்கோங்க. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கை யாரோ கெடுத்துட்டாங்களோ, ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு உட்காராதீங்க. உடஞ்சி போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கண்ணாடி கிடையாது இல்லையா. நீங்கள் ஸ்ட்ராங்கான பாறைகள் தானே. எவ்வளவு அடித்தாலும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. சுயநலக்காரங்க அவங்க வேலை செய்யட்டும். நீங்கள் உங்கள் நேர்மையான உழைப்பை கொடுங்க, நேர்மையாக வாழுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, மனுஷங்க வேணும்னா உங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கான தலைவிதியை எழுதுறது அந்த கடவுளோ இல்லை இயற்கையோ ஒரு நாளும் உங்களை கைவிடாது. உங்கள் நேர்மை உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கையாளணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் யாருக்கிட்டையாவது மீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.